வணக்கம் உறவுகளே. பிரான்ஸ் நாட்டு மக்களுக்கு அதிபர் மேக்ரான் ஒரு முக்கியமான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார். அதோட ஒரு கடிதத்தையும் எழுதியிருக்கின்றார். அந்த கடிதத்தை பிராந்திய பத்திரிகைகள் ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றது. இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், முதல் முறையாக மன்னிப்பு கேட்டிருக்கின்றார். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், தான் அவசரமாக திடீரென இந்த நாடாளுமன்றத்தை கலைத்து தேர்தலுக்கு போறதால நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சரி, அரசியல்வாதிகள் பலரும் சரி, இல்ல மக்களுக்கும் சரி, தன்னை கொஞ்சம் புரிந்து கொள்ள முடியாத இல்லது சில மன உளைச்சல்களுக்கு தான் ஆளாக்கி இருப்பதால அதாலதான் முதல் மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியும், மக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தன்னுடைய நண்பர்களுக்கும் இதனால் ஏதாவது இடைஞ்சல்கள் ஏற்பட்டிருந்தால் தான் அதை தனிப்பட்ட முறையில் மன்னிப்பாக கேட்டுக்கொள்வதாக தெரிவித்திருக்கின்றார் அந்த கடிதத்தில். அதுக்கு பிறகு மக்களுக்கு சில விடயங்களை தெளிவுபடுத்தி இருக்கிறார். முக்கியமாக இந்த தேர்தல் உங்களுடைய தேர்தல் அப்படின்னு சொல்லி, உங்களுடைய தேர்தல் உங்களுக்காகவே தான் நடத்தப்படுது அப்படின்னு சொல்லியும், இது ஒரு ஆண் பெண்ணுக்கு இடையான பிரச்சனையோ இல்லது வேற வேற பிரச்சனையில எந்த ஒரு இது இல்லாமல், இது பிரான்ஸ் தேசத்துல இப்படி ஒரு தேசம் ஒன்று இருக்குது. இந்த தேசம் இவ்வளவு காலம் முன்னோர்களால மிக வடிவமைக்கப்பட்டு எவ்வளவோ இழப்புகளை சார்ந்து கொடுத்துத்தான் இந்த தேசத்தை கட்டி அமைத்திருக்கிறார்கள். அந்த தேசத்தின் மீது நம்பிக்கை கொள்வதற்குரிய தேர்தல் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். மக்கள் இதற்குரிய தேர்தல், நீங்கள் தான் உங்களுடைய ஆக்களை தேர்வு செய்ய போறீங்க. இதுதான் பிரான்ஸ் நாட்டின் சட்டம், நீதி. இதைதான் உங்கண்ட பாட்டுக்கே விட்டுக் கொள்றோம் அப்படின்னு சொல்லியும், நீங்கள் நம்பிக்கை கொண்டு சரியானவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். அதோட முக்கியமான இன்னொரு தகவலையும் சொல்லியிருக்கின்றார். தான் ஒரு குருடன் இல்லை அப்படின்னு சொல்லியும், தான் பதவி விலக போவதில்லை அப்படின்னு, அதாவது 2027 முன்னமே அவர் பதவி விலகுவாரா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை, தான் 2027 வரைக்கும் இருந்து தான் பதவி விலகுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். அதுக்கு காரணமும் அவர் சொல்லிக்கிறார் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த நாடுல ஒரு சமநிலை தன்மை இல்லாமல் போய் கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லியும், அந்த சமநிலையை தான் தக்க வச்சு கொள்றோம். அதாவது தான் இருக்கும் வரைக்கும் அந்த சமநிலையை சரியான முறையில் பேணுறதுக்குரிய ஒரு வாய்ப்பை தான் பயன்படுத்தி கொள்வேன் அப்படின்னு சொல்லியும், தான் எங்கண்ட பிரான்ஸ் மக்களை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியும், அவர்கள் தங்களுடைய அந்த நம்பிக்கையை சரியாக பின்பற்றி சரியானவர்களை தேர்ந்தெடுத்து இந்த நாட்டை திருப்பவும் ஒருங்கிணைத்து ஒரு நாடாக வைத்துக் கொள்வார்கள் அப்படின்றதுல தனக்கு எப்பவுமே நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், இந்த தேர்தல் முதல் கட்ட வாக்கெடுப்பு வர்ற 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கின்றது. ரெண்டு பக்கமுமே மிக பயங்கரமாக சூடு விளம்பின பிரச்சாரங்கள் நடைபெற்று வருகின்றது. முக்கியமாக வலதுசாரிகளுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் கூட பிரான்ஸ் பாரிஸ் தலைநகர்ல இடம்பெற்று வருகின்றது அங்கங்கே. அதே போல மேக்ரான் கட்சியில் இருக்கிறவர்களும் வாக்குறுதிகள் சரி வேற விடயங்கள் எல்லாமே மக்களுக்கு தெளிவுற கொடுத்து தங்களுடைய பிரச்சாரங்களை செய்து வருகிறார்கள். 3 மிகப்பெரிய கட்சிகள் இருந்தாலும் வலதுசாரிகளுக்கு உரிய ஒரு காற்று வீசுவதாகத்தான் பிரான்ஸ் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. ஆனாலும் அவர் பெரும்பான்மையாக வெல்லுவார்களா இல்லையான்றது நாங்கள் தேர்தல் இதுல தான் எதிர்பார்த்து கொள்ளணும். அதே போல பிரான்ஸ் தமிழர்களை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வலதுசாரி பக்கமான ஆதரவுகளும் இளையோர் மத்தியில இருக்கிறதாகவும், மேலும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சு படிச்சவர்களும் வலதுசாரிக்கு போடலாம் அப்படின்ற மாதிரி, இன்னொரு பக்கம் இல்ல மேக்ரானே சரியா இருக்கும், அவர் ஒரு சமநிலைத்தன்மையோட போவார் அப்படின்ற நம்பிக்கையில இந்த நம்பிக்கையை அப்படியே கொண்டு போவோம்ன்றது ஒரு காட்டிலும் 2 தரப்பாக பேர்ந்திருப்பதாக தெரிகிறது. பார்க்கலாம் இதில் யார் சரியாக வரப்போகிறார் அப்படின்றது தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் தெரியும். இது சம்பந்தப்பட்ட உங்கள்கிட்ட கருத்துக்கள் இருந்தால் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்கள். நன்றி.